வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் 2 மலரின் அன்பு, இது 5ஆம் வகுப்பு வாழ்வியல் திறன்கள் மற்றும் விளிமைகள் இந்த புக்கில் இருக்குது. 2வது கதை. இதை பார்க்கலாம். இந்த கதையில் இது பாருங்கள். அறிவோமா, ஒரு பையனுக்கு கால் இல்லை. அதனால் 2 பையன்களும் காலை கட்டிட்டு அவங்க கூட என்ன பண்ணாங்க, விளையாண்டுட்டுருக்காங்க. நண்பர்கள் இருவரும் தங்கள் கால்களை மடக்கி கட்டி நண்பனுடன் சேர்ந்து விளையாடுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது என்ன தருது அப்படின்னா, இவனுக்கு கால் இல்லை அப்படிங்கிறத இவன் நினச்சி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க அவனுடைய மனதை சந்தோஷப்படுத்துறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. பிறர் துன்பப்படும்போது அவர்கள் நிலையை விளையாட்டாக பார்த்ததுண்டா? இந்த பையன் வாழைப்பழத்தை தோலை வலிக்கி விடும்போது அவன் சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் கதை கேட்போமா. மலர் தன் பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்தால் மலருக்கு கால்பந்து விளையாடுவது பிடிக்கும். பாட்டி அவளுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கொடுக்க மாட்டார். மலர் பாட்டி வீட்டில் இருக்கா, கால்பந்து விளையாடுறது பிடிக்கும். அதிகமான பணம் எது தேவையோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க பாட்டி. அன்று காலை மலரின் பென்சில் பெட்டியில் 100 ரூபாய் இருந்ததை எல்லா மாணவர்களும் பார்த்தனர். ஏன்னா 100 ரூபாங்கிறது அதிகம். இவன் எப்பவுமே குறையாக தான் கொண்டு வருவான், இன்றைக்கி எப்படி வச்சுருக்கான்னு எல்லாரும் யோசிக்காங்க. அவர்கள் ஒருவருக்கொரு ரகசியமாக பேசி கொண்டனர். கதிர் இவளிடம் எப்படி பணம் வந்தது? மலர் மெதுவாக தனக்கு அருகில் இருந்த மாணவியிடம் அகிலா வரவில்லையா அப்படின்னு கேட்கா. அவள் தெரியலை அப்படின்னு சொல்லுதான். மலரின் வகுப்பு மாணவன் வகுப்பு ஆசிரியர் சென்று மலர் அதிக பணம் வைத்துள்ளதாக கூறினான். டீச்சர், இந்த பிள்ளை 100 ரூபா வச்சுருக்கா அப்படின்னு. நாம் யாரையும் தவறாக மதிப்பிடக்கூடாது, நாம் மலரிடமே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டாங்க. நம்ம டக்குன்னு சொல்லக்கூடாது, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மலர் உன்னிடம் எப்படி பணம் வந்தது? அதுவா மிஸ், என் உறவினர்கள் வீட்டிற்கு வரும்போது உண்டியலில் போட காசு கொடுப்பாங்க. அதை நான் கால்பந்து வாங்கலாம்னு சேர்த்து வச்சுருந்தேன். நேற்று அகிலா அவள் அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லி அழுதா. அதனால் என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அகிலா இன்று பள்ளிக்கு வரல மிஸ். பாருங்கள், இப்போ என்ன ஆயிட்டு, இவங்க எல்லோரும் என்ன நினச்சிருந்தாங்க, அவள் எதுக்காக பணம் வச்சுருக்கான்னு பாருங்கள். வகுப்பறையே அமைதியானது. நம்மை பிறர் நிலையில் வைத்து பார்க்க தவறிவிட்டோமே என ஒவ்வொருவரும் வந்தினர். மலரின் நற்பண்பை தெரிந்து கொள்ளாமல் இருந்ததை நினைத்து கவலைப்பட்டனர். ஆசிரியரும் மலரை பாராட்டினார். அகிலாவின் அம்மாவின் உடல்நலம் பற்றி அவரிடமே பேசுவதாக கூறினார். சரி, நான் டீச்சர் நான் சொல்லிட்டாங்க, நான் கேட்கேன். குணம்பது கைவிடல். அவையார் சொன்ன ஆத்தி சொல்லி குணம்பது கைவிடல் ஆனது ஒரு நல்ல செயல் செய்யும் போது அதை நீங்கள் பாட்டக்கூடாது. பேசுவோமா. மலரின் வகுப்பு தோழர்கள் போல நீங்கள் நடந்துகிட்டா? அவங்கள மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நடத்திருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். புரிந்து கொள்வோமா. பயிற்சியை படித்து புரிந்து கொள்ள வழிகாட்டுங்கள். காலை வழிபாட்டு கூட்டத்தில் திருக்குறள் சொல்லுமாறு இனியனை ஆசிரியர் மேடையில் ஏற்றினார். இனியனுக்கு மூச்சு திணறியது, இதய துடிப்பு அதிகரித்தது, மிகவும் பயமாக இருந்தது. கைகள் நடுங்கி பேச முடியாமல் தவித்தான். மேடையின் கீழ் இருந்த மாணவர்கள் அவன் வகுப்பில் நன்றாக பேசுவான், இப்போது நாடகம் ஆடுகிறார் என்றனர். அவளிடம் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? பாருங்கள், வகுப்பில் நல்லா பேசியிருக்கான், மேடையில் தூக்கிவிட்டோன்னு அவனால் பேச முடியல. அப்போ மேடையில் ஒரு பயம் இருக்குது. கோபிக்கு எதையும் உடனடியாக வெளிப்படுத்த தெரியாது. வகுப்பில் காணாமல் போன கைக்கடியாரத்தை அவன்தான் எடுத்திருப்பான் என்று சக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். அவன் இல்லை இல்லை என மறுத்து கொண்டே இருந்தான். வேறு எதுவும் சொல்லவில்லை. தன் நண்பனிடம் என் உணர்வை எப்படி சொல்ல வேண்டும் என எனக்கு தெரியவில்லை என்றான். கோபிக்கு நீங்கள் கூறும் வழிகாட்டுதல் என்ன? நான் எடுக்கலை அப்படிங்கிறத அவனால் சொல்லதுக்கு சரியாக சொல்ல தெரிய மாட்டேங்கி. நீங்கள் என்ன சொல்வீங்க? காலில் அடிபட்டதால் மீனாவுக்கு காயம் ஏற்பட்டது. அதனால் அவனால் விளையாட முடியவில்லை. உயர்ந்தாடுதலை சரியாக செய்ய இயலவில்லை. அவள் தோழிகள் அவளை பார்த்து சிரித்தார்கள். இங்கு நீங்கள் அங்கே இருந்தால் மீனாவிடம் எப்படி நடந்து விடுவீர்கள்? இப்போ இதில் என்னென்னா, இந்த பையனுக்கு நம்ம ஆதரவாக பேசணும். நீங்கள் பேசுன மாதிரியே நீ மேடையிலையும் பேசு, நீ ரொம்ப ஒன்றும் பேச வேண்டாம், 2 வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியம் விட்டணும் இந்த பையனுக்கு. இங்கே இந்த பையனுக்கும் அதே மாதிரி தான். நீ எடுக்கலைங்கிறத தைரியமாக சொல்லு, ஏன் பயந்துன்னு சொல்லுத அப்படிங்க இவளுக்கும் தைரியம் கொடுக்கணும். அதுமாரி இங்கே இவளுக்கும் என்ன செய்யலாம், தைரியம் கொடுக்கலாம். காயம் தானே, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாண்டா, விளையாட முடியலைன்னு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஆறுதலாக நம்ம பேசணும். அடுத்து, பெண் ஒருவர் வீட்டை சுத்தம் செய்கிறார். அந்த நேரத்தில் சுத்தம் செய்த பகுதியை உங்கள் தம்பி அழுக்காக்குகிறான். நீங்கள் அப்போது என்ன செய்வீர்கள்? வாழ்க்கை வளர்க்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லணும். சிறுவன் ஒருவன் கால்பந்து அணியில் அவனை சேர்க்குமாறு கேட்கிறான். ஆனால் குழுத்தலைவன் அவன் தோற்றத்தை வைத்து அவனை விளையாட்டில் சேர்க்கவில்லை. குழுத்தலைவனிடம் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? விளையாட்டில் தோற்றத்தை பார்க்காதாங்க, அவனுடைய தைரியத்தை பாருங்கள், திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சேர்க்க சொல்லணும். இந்த கதையில் நமக்கு என்ன தெரிந்து பாருங்கள்.
எப்போதும் பிறர் நிலையிலிருந்து நாம் சிந்தித்தால் மட்டுமே பிறரின் கவலைகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எதையும் ஆராயாமல் பிறரை தவறாக மதிப்பிடக்கூடாது. நம்முடைய சூழல்களில் எதையும் எளிதாக அடைய முடியும். பிறரின் சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை. எனவே பிறர் நிலையிலிருந்து நாம் பார்த்தால் மட்டுமே பிறருடன் நண்பாக பழக முடியும். ஏவங்க உறவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பிறந்தோருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. பாருங்கள், இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி இருப்பது போல். பெரிய தேர் அதை இயக்குது, அச்சாணி சின்னது. அதே போல் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் நல்ல தைரியம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.